இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக நாம் சந்திக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதிலும் நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தியானிக்கலாம். நாம் தினந்தோறும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள காரியங்களை இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்காக நாம் தினந்தோறும் சில காரியங்களை செய்யணும். தினமும் பல் விளக்குறதுலேருந்து, தினமும் குளிக்கிறது, தினமும் சாப்பிட்றது, தினமும் சரியான நேரம் தூங்குறது, தினமும் சரியான அளவு உடற்பயிற்சி செய்கிறது, வேலை செய்கிறது, இதெல்லாம் நம்முடைய சரீர பாதுகாப்புக்கு மிகவும் அவசியம், மிகவும் முக்கியம். இது நமக்கு புறம்பே தோன்றுகிற, புறம்பே தெரிகிற விஷயம். ஆனால் நமக்கு புறம்பே தெரியாத நம்முடைய உள்ளான மனிதனுக்காக, நம்முடைய விலையேறப்பெற்ற புறம்பான மனிதனை காட்டிலும் உள்ளான மனிதனாகிய நம்முடைய ஆத்துமா மிகவும் விலையேறப்பெற்றது. அது அழியாமையே சுதந்திரிக்கிறது. சாவுக்கு அது வந்து சரீரம் சாவுக்கு ஏதுவானதாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதன் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆத்துமா நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்கிறதா இருக்கிறது. இந்த நித்தியத்திற்குரிய அந்த உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு பாதுகாப்புக்காக அல்லது வளர்ச்சிக்காக நாம் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாரத்தில் நாம் தியானிக்கலாம். முதலாவது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 55வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே என்று சொல்லி தன்னை பிடிக்க வந்த அந்த பொல்லாத பரிசேயர் சதுசேயர் அந்த கூட்டத்தின், அந்த வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நான் தினந்தோறும் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, உங்களுடைய ஆலயத்தில் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களோட கூட இருந்தேன், தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கொண்டு இருந்தேன் அப்படின்ச்சு. அப்போ இயேசு செஞ்ச ஒரு விஷயம், தினந்தோறும் அவர் செஞ்ச ஒரு விஷயம் தேவாலயத்தில் சென்று உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தது. இன்னைக்கு நம்மை குறித்து நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த விஷயம், அவர் ஏற்கனவே உலகத்தில் இந்த மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த மிகப்பெரிய கட்டளையை நமக்கு விட்டு செல்வார். என்ன கட்டளை சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு பரமேறி போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. பிதாகுமாரன் பசுதாவின் நாமத்தினால நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அந்த திரியேக தெய்வத்தை அவங்களுக்கு அறிமுகம் பண்ணுங்க. அவரை பற்றி சொல்லி கொடுங்க. அடுத்து நான் உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதையெல்லாம் உபதேசித்து சொல்லி கொடுத்தேனோ, கற்றுக் கொடுத்தனோ, அது எல்லாத்தையும் புதுசாக வர்ற அவங்களும் கற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய கட்டளையை கொடுத்துட்டு தான் பரமேறி போனார். அப்போது இந்த கட்டளைப்படி பார்த்தா உபதேசம் பண்ணுக வேண்டிய வேலை அல்லது பொறுப்பு நமக்கு இருக்குது. எப்போ உபதேசம் பண்ணணும்? அதை தான் இயேசு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. நான் தினந்தோறும் உங்கள் தேவாலயத்திலலாம் உபதேசம் பண்ணனே. அப்போ தினந்தோறும் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்திலேருந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். யாரு? அப்போஸ்தலர்கள், இயேசுடைய சீஷர்கள். அவங்க பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டு தடை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்க தினந்தோறும் என்ன பண்ணுறாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய்
அந்த ஆலோசனை சங்கத்தில் கொண்டே அவங்களை விசாரிக்காங்க. அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு அவங்க புறப்பட்டு போய் மறுபடியும் என்ன தான் செஞ்சாங்களாம் தெரியுமா? தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்லி, இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறத தான், அதுதான் உபதேசம். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இதுதான் பிரசங்கம். இந்த உலகத்தில் மக்கள் யார் யாரையோ எதையோ தெய்வம்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் மெய்யான ஜீவனுள்ள தேவன், மெய்யான இரட்சகர் ஒருவர் உண்டுன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்காக சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து நமக்கு மீட்பை ஏற்படுத்தி தந்தவர், தன்னை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தவர். அப்போது வேறு எதுவுமே நம்ம இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் தீமைகளிலிருந்து, பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்று மட்டுமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு இருந்த யூதர்கள் அல்லது மதவாதிகள் ஏற்றுக்கொள்ளலை. இவன் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே, இவர் யோசேப்போட மகன் தானே, நமக்கு இவங்க அண்ணன் தம்பியை தெரியாதா, நமக்கு இவங்க அப்பா அம்மாவை தெரியாதா, இப்படி தான் சொல்லி பேசி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இயேசுவை தான் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி இரட்சகராக எல்லாருக்கும் காண்பித்தார். அதுக்கு நாங்கள்லாம் சாட்சிகளாக இருக்கிறோன்னு சொல்லி அவருடைய சீஷர்களாக இருந்தவர்கள் திடமாய் பலமாய் சாட்சியாய் எழும்பினார்கள். இதைத்தான் எல்லா மக்களுக்கும் சொல்கிறாங்க. இந்த இயேசுவால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. பூமி எங்கும் மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் இரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் மாத்திரமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகிறது. அன்னைக்கு அந்த பிறவி குருடன் அலங்கார வாசலிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தவனை பேதுரு யோவானை எழுப்பி விடும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனுக்கு இந்த மிகப்பெரிய அற்புதத்தை செய்தது. பிறவி குருடனாய் கை கால்கள் எல்லாம் முடமாக்கப்பட்டவனாய் இருந்த அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொள்ளத்தக்கதாக, அவன் குதித்து எழுந்து நடக்கத்தக்கதாக அந்த இயேசுவின் நாமமே இந்த அற்புதத்தை செய்தது என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லி தருகிறது. இதை அவர்கள் தினந்தோறும் செய்தார்கள். தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலேயும், நாம் இருக்கிற இடத்துல, நம் வேலை பார்க்கிற இடத்துல, நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள்ளாக எப்பொழுதும் இந்த இயேசுவை கிறிஸ்துவென்று உயர்த்துவதும், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்படைவதற்கு இல்லை என்று சொல்வதும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கூறுவதும், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதும் தினந்தோறும் நடக்க வேண்டிய விஷயம். என்ற ஒரு நாள் அல்ல, தினந்தோறும். எப்படி நம் தினந்தோறும் சாப்பிடுகிறோமோ, ஓய்வெடுக்கிறோமோ, வேலை செய்கிறோமோ, தூங்குகிறோமோ, எல்லாம் எப்படி தினந்தோறும் நடக்கிறது, அது போல தினந்தோறும் இந்த விஷயங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய இந்த விஷயங்களை நாம் தினந்தோறும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு நன்றாக போதிக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சரீரத்திற்காக நாங்கள் தினந்தோறும் எவ்வளவு அக்கறையாய் காரியங்களை செய்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு அழியாத ஆத்துமாவை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அந்த ஆத்துமா வாழ்றதுக்கு தான் அந்த சரீரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆத்துமாவுக்குரிய காரியங்கள்ல இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. இயேசுவே ரட்சகர் என்பதை இந்த ஆத்துமா அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அறியப்படாதவர்கள் அறியணும். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இதற்காக தினந்தோறும் உபதேசிக்க எங்களுக்கு நீங்க கட்டளையும் அழைப்பையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். இதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தினந்தோறும் எங்களுக்கு தாங்க. அன்றாடக உடைய கிருபை எங்களை இதை செய்து முடிக்க செய்வதற்காய் நன்றி. உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை